சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். ஸ்ரீலங்கா ராணுவத்துடன் இணைந்து செயற்பட்ட பிள்ளையார் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டது மொட்டு கட்சி. தேவாலயம் மீது துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபர் அதிரடியாக கைது. பிள்ளையான் கைது மிக பெரும் அரசியல் நகைச்சுவை என்கிறார் ராஜித சேனாரத்ன. ஜாழ் பல்கலைக்கழகத்தில் உணர்வெளிச்சியுடன் அனுஷ்டிக்கப்பட்ட அன்னை பூபதியின் 37வது ஆண்டு நினைவு நிகழ்வு. ராஜபக்சர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ள பிள்ளையானின் கைது. அனுர அரசின் ஆட்சி காலம் சூளுரைத்துள்ள நாமல் ராஜபக்ஷ. சிஐடியினால் சுற்றி வளைக்கப்பட்ட மட்டக்களப்பு, அதிரடியாக தூக்கப்படும் பிள்ளையானின் சகாக்கள். ஒற்றை காலுடன் கடலில் நீந்தி சாதித்த மாற்றுத்திறனாளி நீச்சல் வீராங்கனை. உலகின் 14 நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் மரக்கறி வகைகள், பழங்கள், தானிய வகைகள் மற்றும் 300க்கும் அதிகமான நந்திமார் தயாரிப்புகள் என அனைத்து பொருட்களையும் மொத்தமாகவும் சில்லறையாகவும் எம்மிடம் பெற்றுக் கொள்ளலாம். VSCO கேஷ் அண்ட் கேரி என்றும் உங்களுடன். தொடர்வன விரிவான செய்திகள். பிள்ளையான் புலிகள் அமைப்பில் இருந்து விலகி இராணுவத்தோடு இணைந்து செயற்பட்டமை போரை முடிப்பதற்கு ஓரளவு பங்களிப்பாக அமைந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையிலான ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது. மொட்டு கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர இவ்வாறு தெரிவித்தார். உதய கம்மன்பில கூறுவதைப் போல பிள்ளையானை தேசிய நாயகன் என்று எம்மால் ஏற்க முடியாது. ரணில் விக்ரமசிங்க ராஜபக்ஷ அணியில் இல்லை, எனவே அவர் பிள்ளையானுடன் ஏன் கதைக்க முற்பட்டார் என்று அவரிடம்தான் கேட்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். அதேபோன்று பிள்ளையானுக்காக கம்மன்பில சட்டத்தரணியாக முன்னிலையாகியுள்ளமை தொடர்பில் எவ்வித தவறையும் காணவில்லை என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். மன்னம்பேட்டைய ஆயுர்வேத பிரதேசத்தில் அமைந்துள்ள ஜீவமான் கிறிஸ்து தேவாலயம் என்ற புனித தலத்தின் மீது துப்பாக்கிச்சூடு நடத்திவிட்டு தப்பியோடிய சந்தேக நபர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த சந்தேக நபர் நேற்று இரவு 7 மணிகளவில் இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டார். இது தொடர்பில் மன்னம்பேட்டைய காவல் நிலையத்துக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் குறித்த நபர் கைது செய்யப்பட்டார். அத்துடன் துப்பாக்கிச் சூட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட இலங்கையில் தயாரிக்கப்பட்ட துப்பாக்கியும் காவல்துறையால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர் 38 வயதுடையவர் என்றும் மன்னம்பேட்டை பிரதான வீதியில் வசிப்பவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த துப்பாக்கிச் சூட்டால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்றாலும் தேவாலயத்தின் ஜன்னல் ஒன்றுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. சந்தேக நபர் தேவாலயத்தின் நுழைவாயிலுக்கு அருகில் வந்து ஆராய்ந்து பார்த்துவிட்டு மீண்டும் பாதைக்கு சென்று இந்த துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தேவாலயத்தின் பாதிரியாருடன் ஏற்பட்ட தனிப்பட்ட முரண்பாட்டின் காரணமாக இந்த துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மன்னம்பேட்டிய காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றில் பல மணி நேரம் பேசிய ஜேவிபியினர் இன்று அதே சட்டத்தால் பிள்ளையானை கைது செய்துள்ளமை மிக பெரும் அரசியல் நகைச்சுவை என முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டார். பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக கடுமையாக போராடிய ஜேவிபியினர் இன்று அதே சட்டத்தை பிள்ளையானுக்கு எதிராக பயன்படுத்துகிறார்கள். ஊடகங்கள் நம்மை கடுமையாக விமர்சித்தன. சில ஊடகங்கள் சேறு பூசும் வகையில் பிரச்சாரங்களை முன்னெடுத்தது. ஆனால் நாம் சிஐடிக்கு செல்லவில்லை. தற்போதைய ஆட்சியாளர்கள் ஆன்லைன் சட்டமூலத்தின் பிரகாரம் சிஐடியில் முறைப்பாடு செய்கிறார்கள். அதேபோல பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக நாடாளுமன்றில் பல மணி நேரம் கதைத்தார்கள், எதிராக வாக்களித்தார்கள். என்று அதே சட்டத்தின் கீழ் பிள்ளையானை தடுத்து வைத்திருக்கிறார்கள். மாற்றம் என்று கூறி இளைஞர்கள் வாக்களித்தார்கள். தற்போது மாற்றம் எப்படி உள்ளது? ஏனைய கட்சிகள் கூட செய்யாத கீழ்த்தரமான வேலைகள் இந்த ஆட்சியின் கீழ் செய்யப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திய படைகளின் ஆக்கிரமிப்புக்கு எதிராக 31 நாட்கள் உண்ணாவிரத நோன்பிருந்து தன்னுடைய உயிரை நீத்த அன்னை பூபதியின் நினைவேந்தர்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பிரதான வளாகத்தில் இன்றைய தினம் 37வது ஆண்டு நிகழ்வு அஞ்சலிகள் இடம்பெற்றன. இதன்போது அகவணக்கம் செலுத்தப்பட்டு அன்னை பூபதியின் திருவுருவ படத்துக்கு சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. மேலும் அன்னை பூபதி தொடர்பான நினைவுரையும் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் இந்த நினைவேந்த நிகழ்வுகள் இடம்பெற்றன. இதேவேளை இந்திய ராணுவத்தின் அடக்குமுறைக்கு எதிராக மட்டக்களப்பு மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தில் உண்ணாவிரதமிருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் 37வது நினைவு தினம் இன்று காலை திருகோணமலை பரோதிய நகரில் நினைவு கூறப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
கிழக்கு பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் காணாமல் போன சம்பவம் தொடர்பில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டுள்ளமை ராஜபக்சர்களுக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் முன்னிலை சோசலிச கட்சியின் கல்விச் செயலாளரான புபுது ஜெயகொட தெரிவித்தார். எமது கட்சியின் தோழர்களான லலித் குகன் ஆகியோர் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தோடு ராஜபக்சர்களுக்கு தொடர்பு உள்ளது. கடத்தல் மற்றும் காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்களோடு ராஜபக்ஷ ஆட்சிக்கு தொடர்பு உள்ளது என்பதை நாம் தொடர்ச்சியாக வலியுறுத்தினோம். பிள்ளையானின் சட்டத்தரணியான கம்மன்பில ராஜபக்சர்களின் முகவராக செயற்படுகிறார். ராஜபக்ஷ மற்றும் பிள்ளையானுக்கு இடையிலான தொடர்பாடலை ஏற்படுத்துவதே கம்மன்பிலவின் பணியாகும். உதய கம்மன்பில அண்மை காலங்களில் சட்டத்தரணியாக பெரிதாக செயற்படவில்லை. அப்படி இருக்கையில் தன்னுடைய சட்டத்தரணியாக பிள்ளையான் அவரை தேர்வு செய்த நோக்கம் தெளிவாக விளங்குகிறது. ரணில் விக்ரமசிங்கவும் பிள்ளையானோடு உரையாட அனுமதி கோரியுள்ளார். ரணில் விக்ரமசிங்கே என்பவரும் ராஜபக்சர்களின் அவதாரம் என்பது இதன் மூலம் புரிகிறதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அனுர அரசாங்கத்தை 5 வருடங்கள் ஆட்சி செய்ய அனுமதிக்க விடமாட்டோம் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ சூளுரைத்துள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டார். பலரை சிறையில் அடைத்து மேலும் பொய்களை கூறி அடுத்த 5 வருடங்களை அரசாங்கம் ஆட்சி செய்ய அனுமதிக்கப் போவதில்லை. அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை அரசாங்கத்திடம் கேள்வி எழுப்புவோம். அரசாங்கம் தற்போது திருடர்களை பிடிப்பதற்கான சட்ட மூலம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளதாகவும் உகண்டாவில் தமக்கு இருப்பதாக அவர்கள் கூறிய பணத்தை கொண்டு வரும் வரை அரசாங்கத்தை நாம் பின்தொடர்ந்து செல்வோம் எனவும் நாமல் ராஜபக்ஷ மேலும் வலியுறுத்தியுள்ளார். பிள்ளையானின் கைதை தொடர்ந்து மட்டக்களப்பு முழுமையாக மிக தீவிரமாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளது. கடந்த 8ஆம் தேதி மட்டக்களப்பில் உள்ள அவரின் அலுவலகத்தில் வைத்து பிள்ளையான் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். 2006ஆம் ஆண்டு டிசம்பர் 15ஆம் தேதி பேராசிரியர் சிவசுப்பிரமணியம் ரவீந்திரநாத் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் இந்த கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து பிள்ளையான் தரப்பில் வழக்கறிஞராக உதய கம்மன்பில களமிறங்கிய நிலையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் தற்போது மட்டக்களப்பில் உலாவும் பிள்ளையானின் ஆதரவாளர்கள் மற்றும் நெருங்கிய சகாக்கள் மீது குற்றப்புலனாய்வு பிரிவு பார்வை திரும்பியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பிள்ளையானின் சாரதியாக செயற்பட்ட நபர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையிலான பாக் ஜலசந்தி கடலை இந்தியாவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளி நீச்சல் வீராங்கனை ஒருவர் ஒற்றை காலுடன் நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார். இயலாமைக்கும் சாதனைக்கும் உள்ள தூரத்தை நீந்தி கடந்து சாதனை படைக்க வேண்டும் என்ற லட்சியத்தோடு குறித்த நீச்சல் வீராங்கனை இலங்கை தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடி வரையான பாக் ஜலசந்தி கடலை 11 மணி 5 நிமிடத்தில் நீந்தி கடந்து பெரும் சாதனை ஒன்றை படைத்துள்ளார். பாக் ஜலசந்தி கடல் பகுதி தமிழகத்தையும் இலங்கையினையும் பிரிக்கும் நீரிணையாகும். ராமேஸ்வரம் தீவும் அதை தொடர்ந்துள்ள 13 மணல் தீடைகளும் பாக் ஜலசந்தி கடற்பகுதியை மன்னார் வளைகுடாவில் இருந்து பிரிக்கிறது. தமிழகத்தில் மிக ஆழம் குறைந்த அதே சமயம் பாறைகளும் ஆபத்தான ஜெலி மீன்கள் நிறைந்த கடல் பகுதியாகும். இதுவரை 30க்கும் மேற்பட்டோர் பாக் நீரிணையை தனியாக நீந்தி கடந்து சாதனை புரிந்துள்ளனர். இவர்களில் பெரும்பாலானோர் இலங்கையின் தலைமன்னாரில் இருந்து இந்தியாவின் தனுஷ்கோடி அல்லது தனுஷ்கோடியிலிருந்து தலைமன்னாருக்கு நீந்தி சென்றவர்கள். இது தவிர மேலும் சிலர் குழுவாக ட்ரிலே மற்றும் மாரதான் முறையில் பாக் ஜலசந்தி கடலை நீந்தி கடந்தனர். இந்நிலையில் தலைமன்னாரில் இருந்து தனுஷ்கோடிக்கு நீந்தி கடப்பதற்காக கர்நாடகா, மகாராஷ்டிரா உள்ளிட்ட வடமாநிலத்தைச் சேர்ந்த 10 பேர் கொண்ட நீச்சல் வீரர்கள் இந்திய, இலங்கை இரு நாட்டு அரசிடமும் அனுமதி கோரி விண்ணப்பித்தனர். இதையடுத்து அனுமதி கிடைத்த நிலையில் வியாழக்கிழமை ராமேஸ்வர மீன்பிடி துறைமுகத்திலிருந்து ஆழ்கடல் படகில் இலங்கை தலைமன்னார் நோக்கி பயணிக்க உள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.